நான் சிக்கன் 1 kg எவ்வளோண்ணா? 180. 150 போட்டால் போதுங்களா? ஹலோ பிரகாஷ், 1 kg 180 என்னடா பண்றது? சரி ஓகே 1 kg 1 kg டே பிரியாணி பீஸ் தானே? ஆமா பிரியாணி பீஸ் தானே? 1 kg ஆமாண்ணா. என்ன சேனல்னா டைம் பாஸ் ப்ரோஸ் அவர் போட்டு போவாங்க. அண்ணா அடுத்து வந்து மளிகை ஸ்டோர் கிளம்புறோம். ஏன் பாய் போலாம்? இப்ப நம்ம மளிகை ஸ்டோருக்கு போறோம். ஏன்டா இதுக்கு கூட நடந்து வர சொல்றான்? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. வா 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 வா. ஆடா நான் பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட், சிக்கன் நல்லா 20 வாங்கணுமா? சிக்கன் கறி, பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கேடு, வேற சூறை. இப்ப சூறை 70 ரூபா இருக்குது. சாவும்ல. சிக்கன் மசாலா இவ்வளவு பெரிய 50 கிராம் பாக்கெட். எல்லாமே 50 கிராம் தான்டா. கறி மசாலா ஒண்ணு, பிரியாணி மசாலா ஒண்ணு. வேற என்ன? இஞ்சி உங்களுக்கு தான் அனுப்பிச்சிருந்தா. இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் என்ன கறிவேப்பிலை கொத்தமல்லி தான். அதுக்கப்புறம் ஒண்ணு அந்த பிரியாணி இலை செட்டா, அது ஒண்ணு. அவ்வளவுதான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அருமை. நாங்க போடுறது இல்ல. நாங்க ஓடணுங்களா? ஓடணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிப்போம். எங்களுக்கு தெரியாது சொல்றாங்க, அதையும் வாங்கிருங்க. விடுங்க, அது இங்க இல்லையாமா, நாங்க பக்கத்து கடையில போவாங்க. இதுக்கு மட்டும் பில் பண்ணிருங்க ப்ரோ. 15 ரூபா கடனா கொடுங்க ப்ரோ. போட்டுடுங்க. இப்போ வந்து எங்க அம்மா தக்காளி வரைக்கும்னாங்க. நான் தக்காளி வரைக்கல எவ்வளோ? 12. 15 இருடா. எங்க அம்மா ஒரு கிலோ தக்காளி கேட்டாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தோம். ப்ரோ வாங்க தக்காளி எடுக்கலாம். ஆனா தக்காளி பொறுக்கிற அளவுக்கு இல்லை மேம். சரி வேணாம், தக்காளி வாங்க, நான் பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கிறேன். 5 ரூபா சில்லறை இல்ல. 5 ரூபா வேணான்ட்டாரு. அப்புறமா அந்த குடும்பம் வாங்க போலாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அப்படியே நெக்ஸ்ட் பக்கத்து கடையில போயிட்டு இப்போ அந்த அக்கா சொல்லுமே புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வாங்குறோம். A few moments later. ஏண்டா இஞ்சி தக்காளி நல்லா இல்லைங்க. நம்ம வந்து தேடி வந்த தக்காளி இந்த கடையில இல்லாதனால வேற கடைக்கு போறோம். நாங்க ஊட்டி தக்காளி வந்து பக்கத்து ஒரு கடைக்கு போறோம். வாங்க போறோம். 1 hour later. அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இல்ல இந்த தக்காளி எங்க அம்மா கொடுத்தோம். இங்கேயும் நம்ம தேடி வந்த தக்காளி இல்ல. எங்கடா அவரு பேர் வண்டி எடுத்து முன்னாடி போயிட்டாருவா. ஆண்டி வேலை இருக்கிறாரு ஆளு. 5 hours later. நீங்க என்ன தக்காளி கிடைச்சிருச்சுடா? எங்க அம்மா தேடி தக்காளி அரசியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க போலாம். அப்பாடா நம்ம தக்காளி பொறுக்கிறதுல தான் இருக்கு சீனே. எங்க அம்மா வேற அது கொஞ்சம் அடி போட்டிருந்தாலும் எங்க அம்மா அடிக்கும். கெட்டியா பொறுக்க சொல்லுவாங்க. அத்தனை மேக்ஸிமம் வந்து கெட்டியாவும் இருக்கணும், கொலன்னு இருக்கணும். கொலன்னு இருக்கக்கூடாது, கெட்டியா இருக்கணும். ஆனா வந்து ரொம்ப கொலன்னு இருக்குப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 1 கிலோ என்ன அப்படின்னு ஒரு சோர்ந்து விடு என்ன. ஆனா இந்த தக்காளி மாட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி பிடிச்ச தக்காளி பிடிச்சாச்சு. போலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு போலாம். முடிஞ்சது நம்மளோட பர்ச்சேசிங்லாம். கோ டு ஹோம். 1 week later. குண்டானத்துல என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு குண்டானா, ஒரு கரண்டி, 10 பேத்துக்கு சமைக்கிற மாதிரி பெரிய குண்டானா. 1/2 கிலோ தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தூக்கி போட்ட கொத்தமல்லி, பாடி போன கருவேப்பிலை, தக்காளி. நாளைக்கு காலையில சாவர மாதிரி இருக்குது எல்லாம். எங்க அம்மா கேட்டாங்கன்னு பொண்ணாட தக்காளி பொறிக்கிட்டு வந்திருக்கேன். தக்காளி மட்டும் கை வச்சுறாங்க எங்க அம்மா. தக்காளி பிரியாணிக்கு இல்லையா? வீட்டுக்கா எங்க அம்மா கேட்டாங்க. இதெல்லாம் பிரியாணிக்கு. அப்ப தக்காளி இல்லாம என்ன பண்றது? தக்காளிக்கு தக்காளி வந்து சோறு பண்ண போறோம். இதுல இருந்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. சார் என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்ல. வெங்காயம், பிளேட்டு, கத்தி, அவ்வளவுதானா? கருவேப்பிலை வேண்டாம், சும்மா வாங்கினாங்க. அப்புறம் அதுவும் தான். அப்புறம் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? முடியாது. நீ மட்டும் வைக்க முடியாதுமா. அதெல்லாம் கேட்க வேண்டாமா? ஆக்சுவலா ஆகிக்குமா? அமைதியா இருந்திருக்கேன். நான் கூட பிரியாணி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவனும் பொண்ணு பார்க்க போன மாதிரி இப்படியே நின்றுட்டு இருக்கிறான். அமைதியா இருக்க மாதிரி யோசிச்சிருக்கேன். போட போறாங்க. சரி டைம் ஆகுது. சரி அடுத்த வேலையை பார்ப்போம். நண்பர்களே வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். வெங்காயத்தை அறிய போறோம். அதுக்கு மேல உரியணும். வெங்காயம் உரிச்சாச்சு. 2-3 வெங்காயம் இருக்கும். 3 வெங்காயம் போதுமா? போதும். 3 வெங்காயம் போதும். என்ன கல்யாணத்துக்காக செய்யறோம். 10 பேருக்கு வரணும்ல. அப்புறம் நண்பர்களே வெங்காயம் உரிச்சு முடிச்சாச்சு. இன்னும் முடியல. அடுத்து இன்னொன்று இருக்குதா? இன்னும் 1 இருக்குது. முடிச்சாச்சாமா.
எத்தனை வெங்காயம் எடுத்துட்டு வந்தாங்கிறதே அவன் மறந்துட்டான். வெங்காயத்தை உரிந்தவுடன் அறியவும் உரிந்தவுடன் உரித்து தமிழ்ல வீக்னஸ் தான் வேற வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்ல பேசினா என்ன? ஆமா, இதே தமிழ்நாட்டுலதான் அவனும் இருக்கான். வாட்ஸ்அப் திறந்தா எல்லாம் இங்கிலீஷ் ஆயாக்கு பேரனான மாதிரி தான் பேசுவானுங்க. அது வேற இது வேற. பேசுறதே தமிழ் பிள்ளையோட பேசுனா எப்படி? நீ கூட தான் இப்ப பிழைக்கு பிழைங்கிற. பிள்ளைதான் சொன்னேன் நான். என்ன அதைத்தான் நானும் சொல்றேன். இல்லை நான் சொன்னேன். ஒரே பிள்ளைதான் உங்க கூட நடுவில் உட்காந்து தான் 2 கத்தி எடுத்துட்டு வந்திருந்தா ஒருத்தர் உரிக்கி ஒருத்தர் அறிஞ்சிருக்கலாம். கொண்டா 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 நான் அறிவேன். மாத்தி எறிங்கப்பா. நீ தக்காளி எரி, நான் வெங்காயம் எறிகிறேன். சரி செகண்ட் சொப்போம் இருப்பா. உனக்கு போட்டி வைக்கிறேன். ஓ சேலஞ்சா? ஒரு வெங்காயம் யாரு அதிகமா சீக்கிரமா அது பார்ப்போம். பார்க்கலாமா? போன் செகண்ட்ஸ் ஆன் பண்ணு பாப்பா. என்ன பாத்துக்கிறேன். ஆரம்பிச்சுக்கோ. தோக்குறவங்க வெங்காயம் தொழில் இல்ல புரியல. வெங்காயம் தொழில் தெரியுமா? ஆமா, வெங்காய துளிவா? அதே பாக்கிறவங்களுக்கு கிரிகிரிப்பா இருக்கும். வெங்காயத்தை திங்கணும்னு வச்சா கூட பரவாயில்லடா. தொழில் டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன். நீச்சல் போறான்பா. அப்படிலாம் நமக்கு வேணாம்ப்பா. அடா 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 நேர்மையில வேலைக்கு ஆகாது. சரி இப்ப அடுத்து நீ அறிப்பா. டைம் என்ன? டைம் முடிக்கணும். என்ன கதையா? டைம் பாத்துக்க. இரு ஆரம்பிச்சுக்கோ. ஜெயிக்கணுமா? 10 ரூபா காசு நீ ஜெயிக்கணுமா? இந்த ரூபா இது வேற மாதிரி இல்ல இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? காசு பார்க்கணும். யாருப்பா காசு பார்க்கலாம்? இது நல்லா இருக்கே. இப்ப நீ தோக்க போற. 10 ரூபா காசு கொடுத்துரு. 10 ரூபா காசு கொடுத்துருக்கா? வேணாம். அப்படி வெற்றியே வேணாம். ஜெயிக்கணும். இல்ல வேணாம். ஜெயிக்கணும். இல்ல நீ 10 ரூபா காசு கொடு. நான் நோக்கிறதுக்கு நானே 10 ரூபா காசு கொடுக்கணுமாமா? எப்படி இருக்குது பாரு. களை கட்டுல வேட்டைக்கார பாட்டி ஜெயிச்சு பிடிச்சு வெங்காயத்தொழி வெங்காயத்தொழி திங்கணும். நீங்க பாருங்க, வெங்காயத்தொழி திங்கணும். அப்படி பார்த்தா வந்து வெங்காயத்தை வந்து உளிக்க தோல் தான். அதனால நீ எந்த பார்க்க வேணாலும் சாப்பிடலாம். அடுத்த போட்டியில கேமரா படம் கலந்து பாரு உங்களுக்காக. ஓகே, ஒரு தக்காளி இருக்கு. ஆமா தக்காளியில இருக்கு. வெங்காயம் வந்து தக்காளி ஈஸியான வேலை. நாளைக்கு முடிஞ்சு போச்சு. சரி நீயும் வெட்டு, நானும் வெட்டுறேன். உரிக்க தொழிங்கிறதுனால இந்த வெங்காயத்தையே சாப்பிடுவாப்ல. இந்தா இருக்குது 4 வெங்காயம். அதனாலே சின்ன பிடிங்க முடிஞ்சு போச்சு. அப்புறம் சேலஞ்சு முடிக்கணும்ல. நான் அக்செப்டட். முடிஞ்சு மாத்திட்டாங்க. தெரிக்க விடுங்க அவனை. இன்னும் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்பாங்க. சரி குண்டான எடுங்க. வெங்காயத்தை கொட்டிட்டு தக்காளி எடுப்போம். குண்டா இதுக்குள்ளதான் முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. கருவேப்பிலையும் இருக்கு, புதினாவும் இருக்கு. இதுக்குள்ளேயே வெட்டின வெங்காயத்தையும் போட போறானுங்க. தட்டை எடுத்துட்டு வர மறந்துட்டோம் நண்பர்களே. வேற ஒண்ணும் இல்ல. பற்றாக்குறைதான், வேற ஒண்ணும் இல்ல. எங்கடா தக்காளி? பற்றாக்குறையெல்லாம் இல்ல, பாத்திரம் எல்லாம் இருக்குது. சண்டைக்கு வராங்க கேட்டா. வேற ஒண்ணும் இல்ல. நான் தக்காளிக்கு ஏதாவது போட்டி வைக்கிறீங்களா? தக்காளிக்கு போட்டி இல்லையா? ஜெயிச்ச வரைக்குமே நீங்க விட தெரியல. செஞ்சமா இல்லையா? சரி 50 காசு கொடுங்க, நான் போட்டு நடத்துக்கிறேன். என்ன இது எப்படிப்பா இருக்குதா? ஜெயிச்சா போட்டியாளருக்கு தான் இது பத்தியா? சரி தக்காளி வேணா தரோம். ஜெயிச்சா தக்காளி நீ வச்சுக்கோ. கம்பேருக்கு ஒரு தக்காளி கொடுக்குறோம். இந்த தக்காளி தான் பரிசு. சரி பரவாயில்ல. ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த கட்டை திங்கணும். இது எப்படி இருக்குது? நான் தக்காளி திங்கிறேன், கட்டை தக்காளி ஒரு தினசாரி ஏரியே. பிரியாணிக்குன்னா அப்புறம் இப்படிதான். தக்காளி தெரியும் நம்மள பிரியாணியில இருக்கிறது. அதுக்காக தான் தக்காளி போடுவோம். பிரியாணியானே நமக்கு தெரியாது நண்பர்கள். நாங்க எங்க செய்யறோங்கிறது எங்களுக்கே தெரியாது. கடைசியில பிரியாணின்னு சொல்லிட்டு குஸ்காவை காட்டுவோம். ஆக வன்முறையை தவிர்ப்போம். இதெல்லாம் எடிட்ல போயிடும். பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் தக்காளி மக்களே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. மக்களே அப்படின்றது. இந்த தக்காளியை நீட்டாக அறிந்தார் என்று சொன்னால் அறிவில்ல
அப்ப நான் இப்படி தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரம் ஆக மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் விளாக் செய்யலாம். சொந்தமா யோசிக்கவே மாட்டீங்களாடா. ஆளி ஒரு டெலாக் என்னது மாப்பிள இவருதாங்க. அவர் போட்டிருக்காரு சட்டை என்னதுங்க. சரி சரி, பிரியாணிக்கு பாலிடிக்ஸ் வரைக்கும் போயிட்டோம். பிரியாணியே பாலிடிக்ஸ் தான்டா. கட்டிங் தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மெயின் பிக்சர் போயிடலாம். கட்டிங் முடிச்சிட்டோம். இப்ப வாட்டரை ஊத்தி அடுத்து ஆஃபுக்கு போகணும். மிக்சிங் தான் வருது. என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு. சரி, இப்ப என்ன கட்டிங் முடிச்சாச்சு, அடுத்து ஷேவிங் போயிடலாம். ட்ரிம் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணுவோம் நம்ம. எனக்கு இச்சஸா இருக்கு. இச் கார்டு யூஸ் பண்ணுங்க. இச்சஸ் இருக்கா? இச் கார்டு யூஸ் பண்ணுங்க. எங்க போனாவன்? வயிறு கடமுடாது. அப்பவே சொன்ன அந்த வாழைப்பழத்தை திங்க கேட்டானா? திங்கிறதுக்கு முன்னாடியே வயிறு கலக்கிருச்சு. கட்டிங் செக்ஷன் முடிஞ்சது. இன்கிரீடியன்ஸ் சொல்லவே இல்ல. அது சமையல் அப்போ சொல்லிக்கலாமா? இன்கிரீடியன்ஸ்லாம் தெரிஞ்சதுதான். எனக்கு தெரியும்பா. போடுங்க சொல்லும். அவ்வளவு போமா போட்டு கிண்ட போறோம். நெருப்பு கூத்தடிக்குது, காத்து கூத்தடிக்குது, கூத்தடிக்குது, போடுவான். ஏய், இப்பல இருந்து பத்த வைக்கணும். அப்பதானே கட்டை பிடிக்கும். 3 கல்லு ஒரு நிலவு கட்டை. கட்டை எப்படி பிடிக்கிறது? அதான் தேங்காய் இருக்குல்ல. ஓகே, அடுப்பை ரெடி பண்ணியாச்சு, பத்தியாச்சு. தங்கம் ஃபர்ஸ்ட் பாத்திரம் வரணும், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போட முடியும். அதெல்லாம் எரி நெருப்புல விடிய எரிக்க மட்டும்தான் போறோம். கடைசி வரை செய்ய போறது இல்ல. இப்பயே மணி 9. குளிர் காஞ்சி கம்மன் இந்த குண்டான இப்படி வச்சுட்டு இப்படி உக்காந்தோம்னா அப்படியே இதமா இருக்குமாப்பா. குண்டான் பத்திரம் எங்க அம்மா எனக்கு செருப்புலேயே அடிப்பாங்க. நெருப்பு கம்மி பண்ற சந்தோஷம். ஸ்டவ் அடுப்பு இல்லைங்க, இது விறகடுப்பு. விறகு அட்ஜஸ்ட் பண்ணா நெருப்பு கம்மியாகும். என்ன ஆரம்பிச்சிருவோமா? பைத்தியம் இப்படிதான். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இப்ப எண்ணெய் புடிச்சு பத்திக்கிட்டு எரிய போயிரு. சும்மாறா, தண்ணி உள்ள விடக்கூடாது, பத்திக்கிண்டா. அமுக டுமுகள் அமால் டுமால். அமுக டுமுகள் அமால் டுமால்.